ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதுகிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய ஒரு ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடர் ஒரு வேத தியானத்துக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, வெளிப்படுத்துதல் ஆகமத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், ஒரு இன்ட்ரோடக்ஷனோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 வருட ஒரு தொடர் வேத பாடம். தேவனுடைய சித்தத்தின்படி இந்த கிளாஸ் என்ன செய்யும்னா தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த ஒரு கூடைக்கு கூட நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடல் எண் 72 எந்தன் ஜெபவேலை என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாடல் முடிந்த பின்பு சகோதரர் ஜெய் பில்பட் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேடி வந்து தேவாரு தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன்.
தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, யெகோவா எனும் திருநாமமுள்ள ஒன்றான மெய் தகப்பனே, அப்பா தகப்பனும் ஒருவருக்கே துதி கன மகிமையாம் ஏறிருக்கணும். அப்பா, கடந்த காலம் முழுவதும் நீர் எங்களை கனிமளப்புல காத்து இந்த ஒரு நாளையும் கிருபையை கூட்டி கொடுத்து இந்த மாலை பொழுதிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி உம்முடைய சத்தியத்தை கேட்பதற்கும் அதை ஆதாயவதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக கூட நன்றியப்பா. இன்றைக்கி நாங்கள் கேட்க போகிற சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுவிடாதபடிக்கு எங்கள் இருதயம் என்னும் பழுதுகளை எழுதி கொண்டு அனுதினமும் அதை யோசிக்கவும் அதை வாழவும் எங்களுக்கு தேவையான பரிசுத்தை தந்து அதிகமாக நடத்துங்கப்பா. உம்முடைய சித்தப்படி இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் தொடர் வேதாகம் வகுப்புக்கு எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறப்பா. வரக்கூடிய எல்லா வகுப்புலையும் நாங்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் உப்பாவும் வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பரிசுத்தை தந்து அதிகமாக விளையாடுத்துங்கப்பா. இந்த கூட்டத்துக்கு வர தவற இருக்கிற சகோதர சகால் ஜபிக்கிறோம் தகப்பனே, அவரும் வெறு விரைவில் வந்து உம்முடைய சத்தியத்தை கேட்பதற்கு அவருக்கு வாய்க்க பண்ணுங்கப்பா. இந்த சிறு ஜபத்தை எங்கள் மீட்பரும் ராஜாவும் கண்மலையும் ஜீவாதிபதியுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பொறுப்பாதம் படிந்து கஞ்சிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்திலும் கூட இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து தான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இன்னும் கூட அதில் இன்ட்ரோடக்ஷன் முடியலை, இன்னும் அது கண்டினியூவாக இருக்குது. நமக்கு நல்லா தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னாலே மற்றவர்கள் அந்த புஸ்தகத்தை திறந்து பார்க்குறதுக்கே ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு காலம். ஆனால் தேவன் நமக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி அவருடைய பிள்ளைகள் மூலமாக இன்னும் அநேகமானவருடைய திட்டங்களையும் அவருடைய ரகசியங்களையும் இந்த உலகத்தினுடைய முடிவுகளையும் இந்த உலகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் அவருடைய பரத்திலிருந்து அவருடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு அநேக சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். முற்றிலும் தீர்க்க தரிசனம் மற்றும் அடையாள பாஷையாக எழுதப்பட்ட இந்த ஒரு புஸ்தகத்தை உண்மையிலே நம்மளே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை தேவன் நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். அதனால தான் சகோதரர் போன பாடங்கள்லேயே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வெளிப்படுத்துதல் விசேஷம் யார் எங்கே எழுதுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கூட அப்போஸ்தலனாகிய யோவான் எங்கே இருந்து எங்கே போய் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே அவருடைய ஊழிய நாட்களை தொடங்கினாரோ அங்கே இருந்து இவர் அப்படியே எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ணியாச்சு, அவர் போயிட்டார். இப்போ இங்கே இருந்து இப்படியே போய் ராஜ்யத்துக்கு போயிட்டார். போனவர் அப்படியே திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்க்கும்போது இந்த இடப்பட்ட கேப்பில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். இதைத்தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகங்களில் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அதைத்தான் நம்ம கடந்த வாரத்தில் இந்த ஒரு அறிமுகத்தோடு என்ன பண்ணியிருப்போம்னா இந்த பாடம் நம்ம கேட்டிருப்போம். இன்றைய நாளிலும் கூட அதே இந்த வெளிப்படுத்தல் ஆகமும் அந்த புஸ்தகத்தினுடைய அறிமுகமும் வாழ்த்துதலும் என்ற ஒரு தலைப்பின் கீழே கூட இந்த ஒரு சத்திய படத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் புஷ்பராஜ் அவர்களை சபையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த கிழமை வைத்தாலும் சரி நாங்கள் வந்தே தீர்வோம் என்று தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த வைராக்கியமாக வந்த நம்முடைய
தேவனுடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, போன வாரம் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் எப்படியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு அது மட்டும், இப்போ ஒரு பாடம் முடிச்சுட்டு போகும்போது, அது அடிப்படை பாடமாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, தொடர் வேதாகம பாடங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பாடம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு பாயிண்ட்டு நச்சுன்னு நிற்கணும். கரெக்டாக இது இந்த பாடத்தில் இதுதான் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா போன பாடத்தில் என்ன தான் அப்படின்னா, இது 3ஆக பிரிச்சிருக்கு, 5 எப்படி அப்படின்னா 1 முதல் 14வது அதிகாரம் வந்து சுவிசேஷ யுகத்தை, அதாவது 7 கால சபையை 5 கோணங்களில் பார்த்த ஒரு காரியம். அடுத்தபடியாக 15லிருந்து 19 முடிய கடைசியாக இருக்கக்கூடிய 2ஆம் அறுவடை, அதாவது அந்த ஹார்வெஸ்ட், எக்ஸாக்டாக ஆண்டவருடைய பிரசன்ன நாளில் இருந்து பிரதீட்சமான ராஜ்யம் வர வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு 5 வகையான கோணங்கள். கடைசியாக 20வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் முடிய 1000 வருட அரசாட்சியினுடைய புதிய எருசலேமுடைய அந்த காரியங்கள் 5 கோணங்களில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்படின்றது தான் அந்த புக்கில் நம்ம என்ன பண்ணினோம், நம்ம பார்த்தோம். இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 2வது வசனம்னு சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு எந்த காலத்தை பற்றின ஒரு மெசேஜ் இது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஹார்வெஸ்ட் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவர் நம்மக்கிட்ட என்ன பண்ண போகிறாரு, சொல்ல போகிறாரு அப்படி சொல்லலாம். அதே இது வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனம் இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சுவிசேஷத்தில் நடக்கிற ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் சொல்ல வராரு. அப்படி புரியுதுங்களா? அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த புக்கில் அந்த ஒரு அதிகாரம் சொன்னாலே உங்களுக்கு என்ன வந்துடணும்னா, இது எதை பற்றி சொல்ல வருதுன்ற ஒரு காரியம் வந்துடணும். ரைட். இப்போ நம்ம புக்குக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். இப்போ தான் வசனத்துக்குள்ளேயே என்ன பண்ணுறோம், இந்த வாரம் தான் போகிறோம். கரெக்டுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். இன்றைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மொத்தம் 5 வசனங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த முதல் அதிகாரத்தில் 1 முதல் 5 முடிய தியானிக்க போகிறோம். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய அறிமுகமும் வாழ்த்துதலும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள், இந்த 5 வசனங்கள். சரிங்களா? இப்போ அப்படி பார்க்கும் பொழுது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம். அப்படின்னா தேவன் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணுறார், இந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க பின்னாடி வரேன் நான். சரிங்களா? இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ளே வரும்போது, ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததுன்னா இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தினதும் ஒப்பு கொடுத்ததும் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லும்போது இந்த அப்போகாலிப்சிஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் என்ன நினச்சிக்க கூடாதுன்னா, அதாவது 1000 வருஷத்தில் நடக்க போகிறத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இந்த புஸ்தகம் 1000 இயர்ஸில் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் 2000 வருஷ சரித்திரத்தையும் சேர்த்து எதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தலை தேவன். புரியுதுங்களா? இப்போ தான் முதல் தடவை என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக நாம் இங்கே பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரிங்களா? ஆனால் உலகம் இன்றைக்கி என்ன நினைக்கும் அப்படின்னா, இது 1000 இயர்ஸை பற்றி 2ஆம் வருகையிலிருந்து நடக்க போகிற காரியத்தை தான் இந்த புஸ்தகம் என்ன பண்ணுது, சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது தவறு. சரிங்களா?
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். இப்போ பாருங்க, அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த புஸ்தகத்தை வாங்கி இதன் முத்திரையை உடைக்க ஜெயம் கொண்டிருந்தவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிறத யார் மட்டும்தான் முதல்ல தெரிஞ்சு வச்சுருந்தா இதுக்கு முன்னாடினா பிதாவாகிய தேவன் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருந்தார். ஆண்டவருக்கு அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் என்ன ஆகலை, கிடைக்கல. என்னைக்கு அவர் மரித்து உயிர் தெளிந்து பிதாவுடைய அவருடைய வலது பாரசத்துக்கு வீட்டுக்கு போனாரோ அந்த இடத்துக்கு, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இனிமே நடக்க போகிறதையும் யாருக்கு வெளிப்படுத்திட்டாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்போயே தெரியும். கரெக்டுங்களா? ஆனால் முதலாம் வருகையில் வரும்போது என்ன சொல்லியிருந்தார்? மார்க் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னார், என்ன சொன்னார்? பிதா ஒருவரை தவிர வேற ஒருத்தருக்கும் அது தெரியாது, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாது, குமாரனுக்கும் தெரியாது. இது தெரியாதுன்னு சொல்கிறதே ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஹம்பிளான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அதனால தான் தேவன் இவருக்கே எல்லாம் என்ன பண்ணிட்டார், தெரியப்படுத்திட்டார். புரியுதுங்களா? ஸோ இப்போ அப்போ கேலிப்ஸாஸ்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தினது, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினது ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் இப்போ என்ன பண்ணியிருக்கிறார், அதான் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா இதுதான். சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம். இது என்ன அப்படின்னா வாசித்துலாம், சீக்கிரம் கீழே வாசிங்க தமிழ்லையே. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இதில் என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. இப்போ இதெல்லாம் யாருக்கு தான், இந்த புஸ்தகமே யாருக்கு தான் அப்படின்னா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த ஒரு புஸ்தகமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு தானே தவிர இது வேற யாருக்கும் கொடுக்கறதுக்காக அல்ல. இப்போ நீங்கள் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தெளிவாக மற்ற ஜனங்கள்கிட்ட பேசலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இதை யாருக்கு மட்டும்தான் தேவன் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னா யாருக்கு மட்டும்தான், அவருடைய ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே என்ன போட்டிருக்குன்னா டு ஷோ ஹிஸ் பாண்ட் சர்வன்ஸ். பாண்ட் சர்வன்ஸ்னால் யார்? ஒப்பந்தம் இல்லை, பாண்ட்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்த வேலையாட்கள், அடிமைகள். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணார், காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி. இப்போ தான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே வரோம். போன வாரம் கூட கேட்டிருந்தோம், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்படின்னா யார் இந்த தூதன்? தன்னை தானே சொல்லிக்கிறார். இயேசு கிறிஸ்து யோவானே தன்னையே சொல்லிக்கிறார். தன்னுடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனா யோவான்னா அது யாரு? யோவானே தன்னையவே அனுப்பிச்சுக்கிட்டாரா? அப்படி அனுப்பிச்சிக்கல. சரியா? யார் இந்த தூதன்? சபையா? சபையே இன்னும் ஆக்சுவலாக வரேன், சபைக்கு வரேன். இது எழுதும்போது காலப்பகுதி எது? கிபி 96. முதலாம் கால சபை என்ன ஆயிடுச்சு?
என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. முதலாம் கால சபை தூதன் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். முதலாம் கால சபையை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எழுதுறாரு. ஆனால் முதலாம் கால சபையினுடைய வரலாற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்காரு. அது ஏன்னு அப்புறம் வரேன். நீ சபைன்னு சொல்லிட்டதுனால எந்த சபை அப்படின்னு இப்போ நமக்கு பிரதர் என்ன நினச்சிருக்கலான்னா, முதலாம் கால சபை போய் யார்கிட்ட போய் சொல்லுது? அப்படி தானா? அப்படி வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்குமா? முதலாம் கால சபைக்கு எல்லாமே தேவன் வெளிப்படுத்தி, இப்போ தான் 96 தான் தேவனே யாருக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு? யாருக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு? இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி சபை போய் சொல்லியிருக்கோம்? சரிங்களா? வேற யார் தூதர்னா வேற யாரா இருக்கும்? கேப்ரியல். சரிங்களா? ஒவ்வொரு பதிலாக போயிடுவோம். அப்போதான் புரியும். இப்போ சில கமெண்டேட்டர்ஸ் ஆண்டன் ஃப்ரே சில சகோதரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரீசனபிள் இதாக யாராக தான் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷ புக்கோட ஸ்டைல் வந்து முற்றிலும் அடையாள பாஷைகளால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். ரெண்டாவது, வரவிருக்கக்கூடிய நாட்களையும் காலப்பகுதியும் விவரிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். கரெக்டுங்களா? இதுக்கு ஒத்ததான இன்னொரு புஸ்தகம் வேதத்தில் எது அப்படின்னு சொன்னால் நம்ம எது சொல்லலாம்? தானியேல் புஸ்தகம். தானியேல் புஸ்தகத்திலையும் தானியேல் கிட்ட இந்த காரியங்கள் எல்லாம் யார் சொல்லியிருக்கா? யார் தான்? கேப்ரியல் தான் சொல்லியிருக்காரு. அப்போ கேப்ரியல் சொல்லிட்டதுனால தேவன் இயேசு கிறிஸ்து ரெண்டு பேருமே யாரை தான் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு? கேப்ரியல் தான் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி. மெசஞ்சர் அறிவிக்கிறார், அதான் தூதன் அப்படின்றார். சரி, இது ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன சொல்கிறதுன்னா, இந்த சகோதரி சொன்ன மாதிரி யோவானே வந்து யோவானுக்கு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாருன்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவே ஒரு தூதன் மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாரு? யோவானுக்கு என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டு எத்தனை பேருக்கு காட்சி கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும், பேசினார்னு. ஒன்ஸ் அவர் போனதுக்கப்புறம், பரமேறி போனதுக்கப்புறம் அவர் யாருக்குமேவா ஒருத்தருக்கா? பவுலுக்கு. சரிங்களா? பவுலுக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இப்போ கேப்ரியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலா அவருக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மறுபடியும் நீங்கள் யோசிக்கணும், இது கிபி 96 எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே யார் கோர்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கோர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்ல வாய்ப்பு இருக்கானா? இயேசு கிறிஸ்து கடைசியாக யாருக்கு தான் தரிசனமானார் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாருன்னா, எல்லாருக்கும் இத்தனை பேருக்கு தரிசனமானார், 500 பேருக்கு மேலே தரிசனமானார் இப்படிலாம் எழுதிட்டு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:8 என்ன சொல்கிறாருன்னா, கடைசி எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் என்ன ஆனார்? தரிசனமானார். அப்படின்னா ஃபைனலாக யாருக்கு தான் ஆயிருக்காரு? எனக்கிட்ட தான் ஆயிருக்கார், எனக்கு தான் தரிசனம் கொடுத்துருக்கிறார். அப்படின் போது இனிமே இயேசு கிறிஸ்து வேறு யாருக்கும் என்ன பண்ண மாட்டார்? தரிசனம் கொடுக்க மாட்டார். சரிங்களா? தரிசனம் ஏன்னா அவர் ஒன்சு பரமேறம் பண்ணுறக்காட்டி அவர் உயிரோடு இருப்பதை காண்பிப்பதற்காக தான் அவர் தரிசனம் கொடுக்க வேண்டியிருந்தது. சவுலாகிய பவுலை டைரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் என்ன பண்ண வேண்டியிருந்தது? அந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது தானே தவிர இந்த புஸ்தகத்தினுடைய காரியத்தை சொல்கிறதுக்கு அவர் நேரடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அப்படின்னா இந்த தூதனை அனுப்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா யார் இந்த தூதன்னா? ஒரு தூதன், அவ்வளோதான். யாரோ ஒரு தூதனை அவரை அனுப்பிச்சு என்ன பண்ணியிருக்கணும்? இது ரொம்பலாம் போட்டு என்ன பண்ண தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. சில ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது கேப்ரியலாக அது இருக்கலாம் அப்படின்றத அனுமானிச்சிருக்கிறாங்க. மற்றபடி சிம்பிளாக சொல்கிறா இருந்தால் இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்பி என்ன பண்ணியிருக்கிறார்?
யோவானுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ தான் அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். அப்போஸ்தலனாகிய யோவான் இதை வந்து கிபி 96 எழுதுகிறாரு. ஆனால் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சீக்கிரத்தில் சம்பவிக்கும். இப்போ தான் வசனத்துக்கு வரோம். வசனத்தில் பார்ட்டுக்கு என்ன ஆகிறோம் வரோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்படின்னா எப்போ இருந்து எது சீக்கிரம்? 7 கால சபை இருக்கு. 7 கால சபைக்கு ஒவ்வொரு கால சபைக்கும் ஒவ்வொரு காலப்பகுதி இருக்கு. அப்படி இருக்கும்போது 7 கால சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலப்பகுதி ஜனங்களுக்கும் அந்தந்த காலப்பகுதியில் நடக்கிற காரியம் சீக்கிரம். கரெக்டா இல்லைங்களா? இப்போ 1ஆம் காலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு 5ஆம் காலப்பகுதியில் நடக்கிறது சீக்கிரமா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? 1ஆம் காலப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் காலப்பகுதியிலையோ 6ஆம் காலப்பகுதியிலையோ இல்லை 3ஆவது காலப்பகுதியிலையோ நடக்கிற சம்பவங்கள் சீக்கிரமானு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அவங்களுக்கு என்னது சீக்கிரம். அதுதான் அர்த்தம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது யாருக்கு தான் அப்படின்னா தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியங்களை இப்போ யாருக்கு காமிக்கணும்? அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காமிக்கணும். அப்படின்னா ஊழியக்காரர்கள் 7 கால திருச்சபையில் இருக்கிறாங்க. 7 கால திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதுனா அவங்கவுங்க காலப்பகுதியில் வாழ்ந்த ஜனங்களுக்கு என்ன சீக்கிரம் நடந்திருக்கணுமோ அதை அவர் என்ன பண்ணுறார்? அவர் வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, 1ஆம் காலப்பகுதி எபேசு இருக்கு இல்லையா? இந்த எபேசு காலப்பகுதியில் இருக்கக்கூடிய சம்பவத்தை எதற்காக அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரெக்கார்ட் செய்யணும்? ஏன்னா அவர் எழுதும்போது 1ஆம் கால சபை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணணும்? யாருக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண? தெரிஞ்சுக்கிட்டு என்ன? அவங்களுக்கு அந்த சபைக்கு இருக்கிற மட்டும் கொடுத்துட்டா போதும்ல. அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை சபைக்கு இல்லை சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சபைகளுக்குமே எல்லா சபைகளுடைய பாடமும் என்னவா இருக்குது? ஒரு போதனையாக, ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. அதனால தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கலான்னா, இயேசு கிறிஸ்து 1ஆம் கால சபையை விட்டுட்டாரா? அவங்களுக்கு சொல்லலை இல்லையா? இப்போ அடுத்த கால சபைக்கு தான் அது தெரியுது. அப்போ இயேசு கிறிஸ்து 1ஆம் கால சபைக்கு எதுவுமே அவர் இந்த மாதிரி வெளிப்படுத்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் கால சபைக்கே ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த நேரடி சீசர்கள் 12 பேர் யாரு கூட இருக்கா? அதனால அவங்களுக்கு எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. அவங்க தான் திருச்சபையினுடைய அஸ்திபார கற்களே இருந்த சபை எது? எபேசு சபை, முதல் சபை. அதனால இந்த ரெவலேஷனே எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா AD 96 அது என்ன ஆகுது? அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அந்த சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்குரிய கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கோஸ் அப்படின்ற வார்த்தை. டாக்கோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்பர் 5034 பிரீஃப் ஸ்பேஸ், பிரீஃப் கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரீஃப் கேஸ் அப்படின்னு என்னது? சூட் கேஸ். அதுக்கப்புறம் பெட்டி, அலமாரி, நீண்ட இடைவெளி. யாருக்கும் இந்த சேருக்கும் இந்த சேருக்கு ஆக்சுவலாக ஷார்ட்டுன்னு அர்த்தம். பிரீஃப் கேஸ்னால் ஷார்ட்டுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இப்போ என்னென்னா, அந்தந்த காலப்பகுதிக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் உங்களுக்கு என்னது சீக்கிரம். சொல்கிறப்படிங்களா? அந்த பொருளை தான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியதுன்னா அவங்க காலப்பகுதியில் நடக்க போகிறது அவங்களுக்கு எப்படிப்பட்டது? சீக்கிரம். 7ஆம் கால சபைக்கு எது சீக்கிரம்? எவ்வளவு சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரம்.
புரியுங்களா? ஆல்மோஸ்ட் அதெல்லாம் முடிய போகுதுன்ற ஒரு மனநிலைக்குள்ளே தான் யார் வரணும்? 7ஆம் கால சபை என்ன ஆகணும்? வரணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா இதை வந்து கொடுத்துருக்கிறார். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிங்க, முதல் வசனத்தை. The revelation of Jesus Christ, which God gave unto him to shew unto his servant things which must shortly come to pass. And he sent and signified it by his angel unto his servant John. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் என்ன அப்படின்னா, the word signified அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? he sent and signified, sign and signified அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது நான் ஒன்று வந்து ஒரு சைன் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? சைன் பண்ணி கொடுக்குறேன்னா என் பேரை தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்? சைன் பண்ணி கொடுத்துருப்பேன். அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? சைனை வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பேப்பரை போய் இன்னொருத்தர் கொடுத்துட்டு ஒரு சைன் பண்ணியிருக்காரு தெரியுதா அப்படின்னா, எங்கேயா பண்ணியிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பாப்பாங்களா? இப்போ என்னன்னா, ஊழியக்காரருக்கு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? சைன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த சைன் ஃபுல்லாக இப்படி இருக்கு, சைனாக இருக்கு. ஆனால் யாருக்கு தான் புரியணும்? வாங்கின ஆளுக்கு தான் புரியணும், மற்றவங்களுக்கு என்ன ஆகக்கூடாது? புரியக்கூடாதுன்னு தான் இந்த புக்கு ஃபுல்லாக சைன் லாங்குவேஜிலேயே கொடுத்துருக்கிறார். அதுதான் சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஹீ சென்ட் அண்ட் சிக்னிஃபைடு பை ஹிஸ் ஏஞ்சல் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சிவப்பு குதிரை வந்துச்சு, வெள்ளை குதிரை வந்துச்சு, நட்சத்திரம்லாம் உளுந்துச்சு, திடீர்னு புகை வந்துச்சு, திடீர்னு என்னாச்சு, ஒரு சூரியன், ஒரு அம்மா சூரியன் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கு, தண்ணி மேலே உட்காந்துருக்கு. இப்படின்னா ஒன்றுமே என்ன ஆகாது, புரிய. ராஜாக்கள் வரும் திசைக்கு அந்த நதியின் தண்ணீர் என்ன ஆயிடுச்சு? வற்றி போயிடுச்சு. கலசத்தில் உள்ள ஊற்றும் போது வத்திருச்சு. ஏன்னா ஊற்றுனா நிறைய தானே செய்யணும், சரிங்களா? மற்றவங்க அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் சைன் வாங்கின ஆளுகளுக்கு தான் அது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இன்னும் மற்ற அடையாளமான பாஷை எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய வார்த்தைகள், பெயர்கள், வசனங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு எதுக்குமே நேரடி அர்த்தமே கிடையாது. சாத்தான்னா சாத்தான் கிடையாது, காடுனாலும் காடு கிடையாது. புரியுதுங்களா? இப்போ புஸ்தகத்துடைய அறிமுகத்துக்கும் வாழ்த்துதலுக்கு தான் வந்திருக்கேன். அதனால் தேவன்னா தேவன், இயேசு கிறிஸ்துன்னா இயேசு கிறிஸ்து தான். இது புக்கோட லெட்ரு எழுதுறாரு, அதனால் இன்ட்ரோடக்ஷன் அப்படி எழுதுறாரு. இது வந்து டைரக்ட் தான். இனிமே வரப்போகிறதெல்லாம் எப்படி இருக்கு? சிக்னிஃபைடு சைன் லாங்குவேஜில் இருக்கு எல்லாமே. ஜூஸ், இஸ்ரேலர்கள்லாம் இஸ்ரேல் கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம்ல, அடிப்படை வேதாந்தத்தில் நிறையா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இஸ்ரேல் புத்திரர்களில் முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரரா? இஸ்ரேல் புத்திரரான்னு கேட்குறேன். இல்லை, அப்போ இஸ்ரேல்னா இஸ்ரேல் கிடையாது. ஸோ இப்படித்தான் என்ன பண்ணியிருக்கிறாராமா, அவர் வந்து யாருக்கு கொடுத்துருக்கிறார்னா, ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் போட்டு தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கேயும் இந்த ஊழியக்காரன் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் சர்வெண்ட். ஏன்னா யோவான் எப்படிப்பட்டவர் தான்? எப்படிப்பட்டவர் தான்? அவரும் பாண்ட் சர்வெண்ட் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, சரிங்களா? பாருங்க, இதில் இந்த யோவான் அப்படின்ற வார்த்தையை குறித்து நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது நாம் கூட இப்போ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சர்வீஸில் அந்த மாதிரி என்ன இருக்குன்னா சரண்டராக இருக்கணும். புரியுதுங்களா? அவங்க தான் யார்? பாண்ட் சர்வெண்ட்டு. அந்த பாண்ட் சர்வெண்ட்டுக்கு தான் சைன் லாங்குவேஜே என்ன ஆகும்? புரியும். சரிங்களா? இன்னும் கூட இதை எப்படி சொல்லிக்கலாம்னா, நம்ம இதில் புரியும்படியாக சொல்லிக்கணும் தான், எல்லா கிளாஸும் வந்தால் தான் புரியும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனாலும் புரியும். தேவனுடைய பரிசுத்தாவியில் தேவன் நம்மளை வழி நடத்துகிறாரு. ஆனாலும் அந்த அர்ப்பணிப்பு என்னாகணும்? நமக்கு இருக்கணும். சரிங்களா? முதல் வசனம் உங்களுக்கு கிளியராக இருக்கா? முதல் வசனம் கிளியராக இருக்கா? சீக்கிரத்தில்
சம்பவிக்க வேண்டியவைகளை தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். எல்லா வார்த்தைக்கும் நம்ம பொருள் பார்த்துட்டோமா? கேட்டால் சொல்லுவீங்களா? வைக்க சொல்லுவீங்க. அடுத்த வாரம் இருக்குது, சரிங்களா? அடுத்த வாரம் சீக்கிரம் பாருங்கள். சீக்கிரம் நம்ம எவ்வளோன்னா என்ன வேறு ஏதோ நினச்சிட்டு இருந்தோம். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா, சீக்கிரம்னா ஆண்டவர் பறவையில் இந்த 2000 வருஷமே சீக்கிரம் தாங்க, 2 நாள். அதைத்தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறாருன்னு சொல்லியிருந்தான். ஆனால் அந்தந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய சபைக்கு என்ன தேவையோ அதை சீக்கிரமாக அவர் புரிந்து கொள்ளும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார்னு ஒரு அர்த்தம் கூட நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. சரிங்களா? இதுதான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். சரி, இப்போ இந்த தூதன் யாரு? தூதன் ஒரு சிலர் என்ன சொல்லலாம்னா கேப்ரியல் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். நிச்சயமாக பவுல் கிடையாது, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து கிடையாது, நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய யோவானும் கிடையாது, சபையும் கிடையாது. சரிங்களா? இவருக்கு கொடுக்கல, அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவன். தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அகால பிறப்பு எனக்கு 3ஆம் மாதம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அநேக காரியங்களை, ராஜ்யத்தினுடைய காரியங்களை கூட யாருக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலுக்கு என்ன பண்ணியிருக்கார், வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த 2 பேருக்கு தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், யாருமே கொடுக்கல. பவுல் அப்படின்னு எந்த சகோதரன், ஆண்டன் ஃப்ரே, ஃப்ராங்க் சொலிகோ, லட்லூமிஸு, யார் ரீசெண்டாக இருக்கக்கூடிய பிரதர்ஸு யாருமே என்ன பண்ணலைன்னா பவுல்னு என்ன பண்ணலாம் நான் சொல்லலை. ஏன்னா பவுலோட கோர்ஸ் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி முடிச்சோடனே அவர் கோர்ஸை கரெக்டாக முடிச்சுட்டு அவர் முடிச்சுட்டு போயிட்டார். யோவானுக்கு இருக்கக்கூடிய ஊழியமே வேற. அதை தான் இப்போ நான் ஏன் யோவானை விட்டு வச்சுருக்கேன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் யோவானை மட்டும் நான் சொல்லலைன்னு இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கடைசியாக சொல்கிறேன். இப்போ 2வது வசனத்துக்குள்ளே போயிடலாம். 1ஆவது அதிகாரம் 2வது வசனம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இப்போ நம்ம காலப்பகுதியை கூட இப்போ பார்த்தோம். இந்த வசனத்துக்கு முன்னாடி பிரதர் கேட்டதுக்காக சொல்கிறேன். கிபி 96 எந்த சர்ச்சை முடிஞ்சிருச்சு. இப்போ சபைன்னு சொல்கிற பதிலும் பவுலுன்னு சொல்கிற பதிலும் ஈக்குவல் தான். யாரெல்லாம் பவுலுன்னு சொல்கிறாங்களோ அவங்க அதே மாதிரி தான், அதுக்கு சிமிலர் இணையான ஆன்சர் தான் சபை சொல்லி கொடுத்துருக்கோன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஏன் அப்படின்னா, தேவன் பரிசுத்தாவின் நிறைந்தவராக இப்போ 1ஆம் கால சபையில் இருக்கக்கூடிய யாருக்குனாலும் தேவன் தரிசனம், அதாவது அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கிடைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயம் பவுலோட என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ பவுலுக்கு தேவன் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96 போய் பவுல் என்ன பண்ண முடியாது, இந்த காரியங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படின்னா தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததை பவுல்கிட்ட இயேசு கிறிஸ்து 7 கால சபை இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பீரியடு இது எல்லாத்தையுமே பவுலுக்கு சொல்லியிருந்தாருன்னா பவுல் புக் எழுதியிருப்பார். புரியுதுங்களா? அது ஸ்பெஷலாக அந்த மினிஸ்ட்ரி யாருக்கு தான் டெடிகேட் பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய ஜானுக்கு தான் டெடிகேட் பண்ணுறாங்க, யோவானுக்கு தான் டெடிகேட் பண்ணுறாரு. அதனால தான் அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறார், இதை கொடுக்குறார். புரியுதுங்களா? ரைட். 1ஆம் கால சபையில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏன் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னா, இன்னொரு காரணம் என்னென்னா, அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும், புறஜாதிகளுக்கும் அவர் என்ன பண்ணணும், சுவிசேஷம் அவர் சொல்ல வேண்டிய இருக்கிறனால அவருடைய மினிஸ்ட்ரி அதுக்கே என்ன ஆயிடுச்சுன்னா சரியாக போச்சு. அவர் இந்த புக்கை டிக்டேட் பண்ணுறதுக்காக அப்போஸ்தலனாகிய யோவான்கிட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தா இயேசு கிறிஸ்து இப்போ இந்த ஊழியத்தை இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அசைன் பண்ண இருக்க மாட்டார். புரியுதுங்களா? ரைட். அதுக்கடுத்து 2வது வசனத்துக்குள்ளே போகலாம்.
வாசிக்கலாம். 2ஆம் வசனம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இவன் அப்படின்னா எவன்? அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை குறித்தும். அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாமே யாருடையது? முதலாவது யாருடையதுன்னா தேவனுடையது. தேவன் தான் யாருக்கு கொடுத்துருக்கிறார்? இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கும் இனிமேல் நடக்க போகிற எல்லாமே என்ன ஆகணும்? தெரியணுன்றதுக்காக. இப்போ தேவனுடைய வசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை குறித்தும் அப்படின்னா என்னது? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சாட்சி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, விட்னஸ் அந்த டெஸ்டமனி அப்படின்ற அந்த 2 வார்த்தைக்கு உரிய கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டையர் அப்படின்ற வார்த்தை. அதுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து மார்டையர் அப்படின்ற வார்த்தை. அதாவது என்ன அப்படின்னா, மாற்றையர்னா என்னென்னா இரத்த சாட்சியாக என்ன ஆகிறது? மரிக்கிறது. அப்படின்னா இவன் ஆண்டவரை குறித்து எப்படி தான் பேசியிருக்கிறார் அப்படின்னா, அவர் எப்படி மரிச்சிருக்கிறார்ன்ற ஒரு அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கிறார்னா, இரத்த சாட்சியாக என்ன இருக்கிறார்? மரிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை இவன் அப்படின்னா யார்? அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா சாட்சியாக என்ன பண்ணுறார்? அறிவிச்சிருக்கிறார். வெறும் சாட்சி இல்லை, அது எப்படிப்பட்ட சாட்சி? ஆண்டவர் இரத்த சாட்சியாக மரித்து உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார்ன்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார் நீங்கள் எழுதுறார். நம்ம என்னென்ன சிம்பிளாக அப்படியே வாசித்துட்டு என்ன பண்ண முடியாது? இந்த 2வது வசனத்தை கடந்து செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும். இயேசு கிறிஸ்துடைய சாட்சின்னு என்னன்னா, அவர் நமக்காக என்ன ஆனார்? ஈடுபலி கொடுத்து இரத்த சாட்சியாக என்ன ஆனார்? மரித்தார் என்ற ஆஸ்பெக்டில், அந்த கோணத்தில் அவர் எழுதுறதாக இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? 3வது வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது வசனம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யோவானுக்கு வெளிப்படுத்தினதான விசேஷம் சொல்லியிருந்தார் இல்லையா? அப்படின்னா யோவான் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் அல்லது யோவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? த கிரேஸ் ஆஃப் ஜெகோவா அப்படின்னு அர்த்தம். யெகோவாவின் கிருபை. கிரேஸ்னா என்னதுன்னா கிருபை. யெகோவாவின் கிருபை அப்படின்னா யெகோவாவின் கிருபை யாருக்கு மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னா 7 காலத்தில் அழைக்கப்பட்ட திருச்சபை ஜனங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்தில் வேற யாருக்கும் இப்பேற்பட்ட கிருபைகள் இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாடுவாங்க, உங்கள் கிருபை தான் என்னைய தாங்குகிறது, உங்கள் கிருபை தான் என்னைய வழி நடத்துது, எனக்கா இத்தனை கிருபை அப்படின்லாம் பாடலாம். ஆனால் கிருபை யாருக்குன்னா யோவானுக்கு தான். ஏன் அப்படின்னா அந்த யோவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தான். சரிங்களா? இதை தான் 1ஆம் வருகையிலே ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, திருச்சபையை அவங்க நான் வரும்போது அந்த திருச்சபை ஜனங்கள் இருப்பாங்கன்றத யோவான் அடையாளமாக வச்சு பேசினார். வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 21, அதையும் யோவானே தான் ரெக்கார்ட் பண்ணுறார். 21வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23 முடிய. யோவான் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் இந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பேதுருகிட்ட பேசிட்டே வர்றார். என்ன பேசுகிறார்? நீ என்னை என் மேலே அன்பாக இருக்கிறாயா அப்படின்போது, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாருல. அப்போ ஆமாம் ஆண்டவரே அப்படின்போது, என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணு மேயே, அப்புறம் ஆடுகளை மேயே, அப்புறம் ஆடுகளை மேயின்னா 3 தடவை சொல்லுவார். 3ஆவது தடவை சொல்லும்போது பேதுருக்கு என்ன ஆயிரும்? என்ன இப்படி பண்ணுறார் அப்படின்னு அவர் உங்களுக்கே தெரியும் அப்படின்ற சரண்டர் ஆயிடுவார்.
அதுக்கப்புறம் தான் பேதுரு, நீ வந்து எப்படி மரிக்க போகிற தெரியுமா, உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துல உன்னை அறை கட்டி கொண்டு செல்வார்கள், இப்படி தான் நீ சாக போகிறன்றத ஒரு சொல்லிடுவார், தீர்க்க தரிசனமாக பேதுருட்ட சொல்லிடுவார். பேதுருட்ட சொன்னோனையும் பேதுரு அப்பையும் இப்படி சுற்றி முற்றி இவன் பக்கத்தில் பின்னாடி யார் வந்துக்கிட்டு இருக்கான்னா யோவான் வந்துக்கிட்டு இருக்காரு, இவன் எப்படி சாவான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி கேட்கும்போது தான், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்ன, நான் சொன்னதை மட்டும் நீ என்னப்பா செய்ப்பா, ஏய் நீ அடுத்து அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாருன்னா கேட்குறார், அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வருமளவும். அவர் எப்போ தான் வரப்போகிறாரு, எப்போ தான் வரப்போகிறாரு, 2ஆம் வருகையில் தான் என்ன ஆக போகிறாரு, வரப்போகிறாரு. வரும்போதும் யார் இருப்பாவான், அப்படி இவன் இருக்கவும் எனக்கு சித்தமாக இருந்தா உனக்கு என்ன அப்படின்ற ஒரு சொல்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சோர்ஸ்லே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் இருப்பார். அப்படின்னா யோவான் இருப்பார்னா யார் இருப்பா, மாம்சத்தில் திருச்சபை இருக்கும். மாம்சத்தில் திருச்சபை ஆண்டவர் வந்திருக்கக்கூடிய நாட்களையும் என்ன ஆகும், இருக்கும். அதை தான் அங்கே 1ஆம் வருகையில் என்ன பண்ணுறார் சொல்கிறார். அதனால தான் நம்மளை எப்படி கூப்பிடுறதுன்னா எலியா வகுப்பார் அப்படின்னு சொன்னது உண்டு, சிறுமந்தைன்னு சொன்னது உண்டு. அதுபோல் யோவான் வகுப்பார் என்றும் நம்ம என்ன பண்ணுவோம், அழைக்கப்படுவோம். சரிங்களா? நமக்கும் நிறையா பேர் பைபிளில் என்ன பண்ண போகிறோம், அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 110 நாமங்கள் இருக்குது. அதே போல் திருச்சபைக்கும் அநேக நாமங்கள் என்ன இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நம்மளுடைய பேர் என்னென்னா யோவான் வகுப்பார். இப்போ யோவானாலே என்ன அர்த்தம்னா கிருபை, யெகோவாவினுடைய கிருபை. அதாவது கிருபையே கிருபை செய்கிற நிலைமை. புரியுதுங்களா? ஏற்கனவே வந்ததே கிருபையாமா, அந்த ஏற்கனவே கிருபை கொடுத்தாச்சு. இப்போ கிருபை கொடுத்து அதுக்கு ஒரு கிருபை என்ன பண்ணணும், கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை. கடைசி அந்த பாட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு. அதனால தான் சொல்கிறார், இது யோவான் ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும், அப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, அன்புள்ள சீசனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி தானே எழுதிக்கிட்டு இருந்தார் மித்த புக்கில். இந்த புக்கில் எப்படி எழுதியிருக்கணும், அவருக்கு அன்பு, அவருடைய மார்பில் அன்பாய் சாய்ந்து இருந்த சீசனுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம் எழுதியிருக்கலாம்ல. பேர் எழுதிட்டாரு, யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விஷயம். யோவான்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, யோவான்னா த கிரேஸ், யெகோவாவினுடைய கிருபை பெற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷம். இது முழுக்க முழுக்க நமக்கு தான் இந்த புஸ்தகம், பேர்பட்ட ஒரு புஸ்தகம் இது. சரிங்களா? ஸோ 3வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. சரி, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிற கைக்கொள்களும் எப்படிப்பட்டவங்க, பாக்கியவான்கள் என்று. பாக்கியவான்கள், காலம் எப்படி இருக்கு, சமீபம். சரி, இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, வாசிக்கிறாங்களா, வாசித்திருக்குமா 22? இனிமே நீங்கள் வாசிக்க போகிறத கேட்கல. சரிங்களா? ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக 22 அதிகாரத்தையும் புரிஞ்சிச்சோ புரியலையோ கட 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 கடன்னு வாசித்திருக்குமா? அப்படி வாசிக்கவாது செய்யணுன்றார். சரிங்களா? வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைகொள்கிறவர்களும் எப்படிப்பட்டவங்க, பாக்கியவான்கள். எழுதியிருக்கிற கைகொள்கிறவங்க நிச்சயமாக பாக்கியவான்கள், அது நல்லா தெரியும். முதல் 2க்கு வருவோம். அதில் ரிவர்ஸ்லேருந்து வரேன், கேட்கிறவர்களும். சரிங்களா? இப்போ சொல்லுங்க, கேட்குறாங்களா? அது இங்கே பொதுவாக அப்படி சொல்ல முடியாது.
இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் கிளாஸ் எடுக்குது நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கேட்குறாங்களா பைபிள் ஸ்டூடெண்ட்லன்னு கேட்குறேன். நான் வேறு எங்கேயுமே போகலை, பைபிள் ஸ்டூடெண்ட்டில் கேட்குறேன். வெளிப்படுத்தின விசேஷம் உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம் அப்படின்னு கேட்குறாங்களா அப்படின்னா எல்லாரும் இல்லை. அப்படின்னா ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்கணும், கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க. அப்படின்னா கேட்குற காது கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்க எந்த லிஸ்ட்லேயே வருவாங்க, எந்த லிஸ்ட்டில் வருவாங்க. கிருபை இருக்குது, கிருபைக்கு மேலே கிருபை இருக்குது, அதெல்லாம் இருக்கு. ஆனால் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா என்ன காது இருக்கணும்னா கேட்கணும். அதுக்கப்புறம் இதை கேட்டவர் போய் இன்னொரு இடத்துல வாசிப்பார், வாசிப்பாரா மாட்டாரா? இப்போ அதை தானே நம்ம செய்கிறோம். நம்ம கேட்டோம், இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், திருப்பி வாசித்துட்ருக்கோம். இது ரிவர்ஸில் போகணும், புரியுதுங்களா? கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியம் தான், அது வந்து வாய்ப்பே இல்லை. ஆனால் அதை கேட்டிருக்கணும், அதை என்ன பண்ணியிருக்கணும், வாசித்து இருக்கணும். அப்போ அடுத்து இன்னொரு குரூப்பு கேட்க ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ இதைத்தான் இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு சொல்லுது. ஸோ ஏன் அப்படின்னா இதில் இவ்வளோ அடையாள பாஷைகள், இவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறதுனால இதை வாசிக்கிறதுக்கு விருப்பப்படுறதே ரொம்ப ரேர். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது இதை வாசித்து கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று அங்கே நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருப்பி வாசிக்கலாம் 3வது வசனம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. காலம் எப்படி இருக்கு? அதுக்கு ஈக்குவலான இன்னொரு வார்த்தை தான் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகுது. காலம் சமீபமாக இருக்கிறதுன்றதும் சீக்கிரமாக சம்பவிக்க போகுதுன்ற ரெண்டுமே என்ன தான், ஒன்று தான். அந்தந்த கால சபைக்கு காலம் எப்படி தான் இருக்குது, சமீபமாக இருக்கிறது. அதனால தான் ஆர் வி இன் த லாஸ்ட் டேஸ் அப்படின்னு ரசல் பிரதர்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது ரசல் பிரதர் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கடைசி நாளில் தான் இருக்கேன், ஏன்னா இன்றைக்கே செத்து போயிட்டா கூட செத்து போனது தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரார். அப்படின்னா இப்போ இதை படிக்கும்போதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்றே இரட்சணிய நாள் அப்படின்னு என்ன பண்ணுது, நமக்கு சொல்லுகிறதாக பார்க்குறோம். இன்றே இரட்சணிய நாள் அப்படின்னா எல்லாருக்குமே அது என்னாகும், பொருந்தும். ஏன் அப்படின்னா இந்த காலம் தள்ளி போடுற விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம வேலையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எதுவாக இருந்தாலும் சரி தள்ளி போடுவாங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமே போய் கேட்கலான்னு ஒன்று இருக்குது, ஃபேஸ்புக் லைவில் கேட்கலான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டைம் கிடைக்கும்போது கேட்கலான்னு ஒன்று இருக்குது. எதை செய்யலாம்? நேரடியாக ஆக்சுவலாக நாங்களும் 3 வருஷம் கேட்டோம், சரிங்களா? நேராக கேட்குற அளவுக்கு அது வராது. இதை அந்த சப்ஜெக்ட் எடுத்த சகோதரர் என்ன சொல்லிருக்காரோ, நீங்கள் நேராக எடுத்தால் தான் இது எப்படி இருக்கும், புரியும், சரிங்களா? அப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, காலம் சமீபம்னா போஸ்ட்பான் பண்ணுற விஷயம் எதுவுமே காலம் சமீபம்ன்ற ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அர்த்தப்படாது. எந்த ஒரு வேலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போஸ்ட்பான் பண்ணவே கூடாது. அப்புறம் கேட்டுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் தியானிச்சுக்கலாம், மன்னா புஸ்தகம் காலையில் அப்புறம் பார்த்துக்கலாம், டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் கால் பண்ணி பேசணும், அப்புறம் பேசிக்கலாம். இது உலகத்திலே சொல்கிறாங்க, அப்படி தள்ளி போடுறது எதுவுமே எப்படி கிடையாது, நல்லது கிடையாது அப்படின்னு, சரிங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகத்துடைய அறிமுகம். இந்த 3 வசனம் என்னதுன்னா வெளிப்படுத்தின புஸ்தகத்தினுடைய அறிமுகம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ லெட்டர் எழுதும்போது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களை
நலம் விசாரிப்பாங்களா? எப்படி? நான் இங்கு நலம், நீங்கள் அங்கே நலமா? இந்த மாதிரி எவனாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறானான்னு சொல்லுங்க. இப்போ இந்த லெட்டரே கிடையாது. ஆனால் யாருக்காவது அனுப்பும்போது ஐ ஆம் ஃபைன், ஹவ் ஆர் யூ, யூ ஆர் ஃபைன் அப்படின்னா ஏதாவது அனுப்புகிறானான்னு அனுப்புறதில்ல. சரிங்க. ஆனால் பாருங்கள், இதே மாதிரி இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு ஒரு வாழ்த்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு வாழ்த்து எங்கேயும் வரணும், இந்த புஸ்தகத்துலேயும் வரணும். சரிங்களா? வந்திருக்கா? அப்படி வந்திருந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட வாழ்த்தா இருக்குது அப்படின்னு இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தை போய் வார்த்தையை என்ன பண்ண வேண்டியிருக்கு, நான் போக வேண்டியிருக்கு. வார்த்தை போய் வார்த்தையாக போகலைன்னா அது தியானித்த மாதிரி என்ன ஆக மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. சரிங்களா? 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வாழ்த்துகள் வந்துருச்சுங்களா? இப்போ என்னென்னா இந்த 4-5 வசனத்தை மட்டும்தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்த்து சப்ஜெக்ட் முடிக்க போகிறோம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது இதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து ஒவ்வொன்றா போவோம். அதுக்கடுத்து ஒரு 3 பார்ட் இருக்குது. அதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானாலும் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய 7 ஆவி செகண்ட் பார்ட்டு, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமிகளுக்கு ராஜாவுக்கு அதிகமான இயேசு கிறிஸ்து, இது 3வது பார்ட்டு. இந்த 3 விஷயத்தினால உங்களுக்கு என்ன வரும்னா கிருபையும் சமாதானமும் வரும். அதுதான். அப்படி பார்த்தா 5 பார்ட்டு, 2 வசனமும். ஃபஸ்ட்டு என்னென்னா, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு என்ன பண்ணுறது, எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்படி பார்க்கும்போது 7 சபையா ஒரு சபையா? 7 காலமாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா மொத்த சுவிசேஷ யுகத்துக்கும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், எழுதிட்டு இருக்கிறாரு. அது எழுதுறத என்னன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னா 7 சபைகளுக்கும் சொல்லுகிறதாவது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. அது எங்கே இருக்குது இந்த 7 சபைனா? ஆசியாவில் இருக்குது. ஆசியா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா அப்படின்னா ஆசியா எந்த ஒரு பிளேஸ் வந்துச்சுனாலும் பைபிளில், இனிமேல் இந்த பைபிள்னு இல்லை, வெளிப்படுத்தின விஷயத்தில் பிளேஸ் ஏதாவது பிளேஸ் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அது பிளேஸ் கிடையாது, அது ஒரு நிலைமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இடத்தோட பேர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்து சோதம் குமாரான்னு வரும், எகிப்துன்னு வரும். சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் கிடையாது, ஒரு நிலைமையை சொல்ல வருது. ஆசியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு இடத்தோட பேர் தான். ஆனால் இதோட பொருள் என்னென்னா மட்டு, சகதி, சேரும் சகதியுமாக சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 7 சபைகளும், அதாவது தேவனுடைய திருச்சபை ஃபுல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில தான் இருக்கு. எந்த நிலைமையில் இருக்கு? 7 சபையுமே எந்த நிலைமையில தான் இருக்கு? இந்த மாதிரி ஒரு அசத்தியமும் சத்தியமும் கலந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் என்ன இருக்கு. இதிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்காகவே இப்போ என்ன பண்ணியிருக்கிறார்னா அவர் இந்த லைட்டை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அனுப்பிச்சிருக்கிறார். அதனால தான் பிலிப்பியர் 2:15 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும் படிக்கு. கோணலும் மாறுபாடுமுள்ள இந்த சந்ததிகளின் நடுவிலே. இப்போ பாருங்க, அப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு எழுதுறாரு.
நீங்கள் இங்கே எதில் இருக்கிறீங்க? இந்த நிலைமையில் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வரப்போகுது தெரியுமா? கிருபையும் சமாதானமும் வரப்போகுது. சும்மா இல்லை, ஒரு 3 விஷயம் சொல்கிறார். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானாலும். சரிங்களா? அப்படின்னா யார் இவர்? இயேசு கிறிஸ்து, தேவன். வேற ஏதாவது பதில் இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா வருகிறவர்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இதை நான் உங்களுக்கு 3ஆ பிரிச்சுட்டேன். சரிங்களா? 3ஆ என்ன பண்ணிட்டேன்? பிரிச்சுட்டேன். இதில் அந்த 3ஆவது வாசிங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும். இப்போ யார் பேர் வந்திருக்கு? எங்கே வந்திருக்கு? இயேசு கிறிஸ்துவின் பேர் வந்திருக்கா? அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுது? உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு வந்துருச்சு. அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இவர் யாரு? அப்போ இருக்கிறவர் யாரு? இருக்கிறவர் யாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து கீழே சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? இப்போ ஏன்னா நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்தீங்கனாலும் எப்படி தான் வரும்? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தான் எல்லா இடத்துலையுமே வரும். கரெக்டுங்களா? அப்படின்னா முதல்ல யாரை சொல்லப்பட்டிருக்கு? பிதாவாகிய தேவனை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த 3 பார்ட்டில் முதல் பார்ட்டு யாரை தான் சொல்லணும்? பிதாவாகிய தேவனை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லிட்டாங்களே. சொல்கிற புரியுதுங்களா? இப்போ இந்த ஒரு விஷயம் எப்படி பிதாவாகிய தேவனை சொல்ல வருதுன்னு இப்போ பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ கிருபையும் சமாதானமும் உண்டாதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா யாருக்கு கிருபை தேவை? யாருக்கு கிருபை தேவை? பிரச்சனையில் இருக்கிற ஆளுக்கு தான் கிருபை தேவை. உதவி யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு தான் என்ன தேவை? கிருபை தேவை. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க. உங்களுக்கு எங்கேருந்து கிருபை வரப்போகுதுன்னா எங்கேருந்தோ வரப்போகுது. கரெக்டா? அங்கேருந்து நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு புள்ளி கூட கிடையாது. இவர் நினச்சி பார்த்து பிரச்சனைன்றதை யோசித்து இந்த ஜென்மத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ என்ன கொடுக்கணும்? கிருபையை கொடுக்கணும். கரெக்டாக? அதுவும் சும்மாலாம் இல்லை. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமா இருந்து சிங்காசனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய 7 ஆவினாலையும் இயேசு கிறிஸ்துவினாலும் இப்போ என்ன வரணும்னா கிருபை வரணும். ஆனால் அப்படி கிருபை வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்னா சமாதானம் கண்டிப்பாக என்ன ஆயிரும்? வந்துடும். எந்த ஒரு கலாமிட்டியில் இருந்தாலும், எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய இருதயம் சமாதானமாக இருக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சமாதானமாக இல்லைன்னா என்ன நினச்சிக்கலாம்னா இன்னும் தேவனுடைய கிருபைக்குள்ளே நம்ம என்ன ஆகலை? போகலை. அவர் நமக்கு ஹெல்ப்பு பண்ணலை, அல்லது நாம் அவர் ஹெல்ப்பை வாங்கலை. சொல்கிற புரியுதுங்களா? அப்போது ஆனால் என்ன சொல்கிற ப்ராமிஸ் மாதிரி தான். இந்த ஒருத்தவங்க வாழ்த்துறாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்து நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னா நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? இப்போ அவர் தான் சொல்கிறார் யோவான் மூலியமா, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படின்னா உங்களுக்கு அது வரப்போகுது.
அப்போ எப்படி இருக்கணும் நம்ம இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ப்ரே கன்வின்ஸ், கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லா சூழ்நிலைக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். எல்லா சூழ்நிலைக்கும் நீங்கள் கடந்து போகும்போதும் தேவன்கிட்ட என்ன சொல்லணும்னா நன்றி சொல்லணும். ஏன்னா தேவனுடைய கிருபை நம்மளோட இருக்கு, அதனால நம்மளோட இடத்துல சமாதானம் இருக்கு. புரியுதுங்களா? ஆனால் இது 3 சோர்ஸ். இப்போ பாருங்க, இவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க பிரச்சனையில் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களா ஜெயிலுக்குள்ள? நன்றியால் துதி பாடு அப்படின்னு உள்ளே உட்காந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு இந்த மாதிரின்னு வைங்களேன். இப்போ இது பார்க்க டீசெண்டாக இருக்குது, ஏதோ லைட்டு வர்ற மாதிரியும் அழகாக கீழே ஒரு புல்கள் நிறைந்த மாதிரியும், இவங்க கால் ஏதோ லைட்டாக கொஞ்சம் காலை லைட்டாக உள்ள வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக லாக் பண்ண மாதிரியும் இப்படி இருக்கு. இப்படி இருந்திருக்குமானா இருந்திருக்காது. புரியுதுங்களா? கட்டி தூக்கியிருப்பாங்க. நமக்கு இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படி நடந்துருக்கலாம். ஒன்றும் இல்லை, மதுரை ஜெயிலை நினச்சிக்கோங்க. நீங்கள் ஜெயிலுன்னா நம்ம ஊர் ஜெயிலையும் நினச்சிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம ஊர் ஜெயிலில் பக்கத்தில் எப்படி இருப்பேன்? திருட்டு பயிலும் களவாணி பயிலும் கொலைக்காரனுமாக இருப்பான். அப்புறம் அந்த அவங்கள கவனிச்சிக்கிற காவலர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த சூழ்நிலையில் பாட்டு வருமா? எனக்கா இத்தனை கிருபை, அங்கே பாட முடியுமா? அங்கே தான் பாடணும். எது நிமித்தம் உள்ளே போயிருக்கிறாருன்னா, சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம் என்ன பண்ணியிருக்காரு? உள்ளே போயிருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போது கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகனா உண்டாயிரும். யாருக்குன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு. இல்லைன்னா நம்ம தான் ஏதோ பிரச்சனை, ஏதோ நம்ம சரி கிடையாது, நம்ம தான் வாங்கலை. புரியுதுங்களா? ஸோ அன்புக்குரிய சொல்ல இப்போ பாருங்கள், எப்படி வசனம் இருக்குது வாஸ்தது. இந்த மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி இருக்குதா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்கள் சிஸ்டர், என்ன வித்தியாசம்? எது கரெக்டு? இதுதான் கரெக்டு. யோவான் தப்பாக எழுதிட்டார். இப்படி கரெக்டா? எப்படி வந்திருக்கணும்? பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவர்னு இருந்திருக்கணும். ஆனால் யோவான் எழுதுனது இதை தான், மஞ்சள் கலரில் போட்டிருக்கோம் இல்லையா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் எழுதுறாரு. நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கவனிச்சிங்களா? சரி, எதில் ரெண்டில் எது கரெக்டு? இதான் கரெக்டா? இருக்கு, கொஞ்ச நேரம் குழப்பம். எப்படி இப்படி வசனம் இப்படி தான் இருக்கு. ஆனால் எல்லாரும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னா இப்படி தான் எடுத்துப்பாங்க. சரி, ஏன் இப்போ மாற்றினாரு? அப்போ விஷயம் இருக்கணும்ல. மாற்றி இருக்கிறாருன்னா ஒரு விஷயம் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிறேன், உங்களோட இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போது இதுகளே ஆசியாவில் இருக்குங்க, ஆசியா மாதிரி நிலைமையில் இருக்குங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன்ல அப்படின்னு ஒரு சத்தம் வந்துருதுன்னா ஃபஸ்ட்டு என்னவாயிரும்? தெம்பாயிருமா? தெம்பாகாதா? தெம்பாயிரும். தெம்பானோனையும் இருக்கிறேன்ல, ஏற்கனவே இருந்தேன்ல, இனிமேலும் இருப்பேன்ல, வருகிறவர்னா இருப்பேன், இனிமேலும் உன் கூட இருப்பேன். வருகிறேன்னு நீங்கள் என்ன நினச்சிக்கிற? வரப்போகிறார் போல. இப்போ பிதாவை தேவன் வருவாரா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்படின்னா இருக்கிறேன், ஏற்கனவே இருந்தேன்ல, இனிமேலும் இருப்பேன் அப்படின்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றவர் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை எழுதுறாரு பாருங்க.
அது அவ்வளோ நுணுக்கம் பாருங்க. யோவான் வந்து இருந்தவரும் அப்படின்னா அது ஒரு ஹோப்பே ஸ்டார்ட் ஆகாது. இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமே இருக்க போகிறவரும் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு. அப்போ பாருங்க, வாசிக்கலாம் 46வது சங்கீதம் வேதத்தில் 1வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நம்முடைய அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் நம்முடைய அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்படின்னா அந்த துணை எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள், அதுதான் யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன். இங்கே கர்த்தர்னா யார்? யெகோவா தானே, யெகோவா தேவன் தானே. யெகோவா தேவன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா யெகோவா தேவன், அவர் தான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஸோ அதனால தான் என்ன சொல்ல இருந்துச்சுன்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறமார். என்ன வரப்போகுதுன்னா, உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது அவரால், அவ்வளோதான். அவர் வர்றதில்ல, அவர்னால எல்லாமே என்ன ஆக போகுது? கிடைக்க போகுது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா, அடுத்த பாயிண்ட்டு இருந்தவரும் அப்படின்னா, இப்போ இருக்கிறாரு இருந்தவர்னா எப்படி சொல்லிக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்துவை செலக்ட் பண்ணார் இல்லையா உலக தோற்றத்துக்கு முன்னாடி. அப்போ உலகம் தோன்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யார் இருக்கா? பிதாவாகிய தேவன் இருக்கார். அப்போ வருகிறவர் அப்படின்னா தொடர்ந்து உங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துடைய நாள் நிமித்தம் உங்களுக்கு நற்கிரியை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் என்ன பண்ணுவார்? வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:5-6. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நற்கிரியை தொடங்கினவர் யாரு? பிதாவாகிய தேவன். வர்றாரா? எப்போ வரைக்கும் வர்றாரு? முடிவு பரியந்தம் உங்களோட என்ன பண்றார்? வர்றார். அப்படின்னா அவர் வருகிறவர் தானே, வருகிறவர் தானே. நீங்க வருகிறவர் வருகிறவர் அப்படி இல்லை, கூடையே வரேன்பான்றாரு. புரியுதுங்களா? அப்போ இருந்தவரும் இருக்கின்றவரும் இருந்தவரும் வருகிறவரும்னா இயேசு கிறிஸ்து அல்ல, அது யாரு? பிதாவாகிய தேவன். சரிங்களா? நம்ம ஆளுங்க வந்து இந்த வெளியில் இது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அதுவும் அவர் தான். யார் தான்? அவர் தான். ரெண்டாவது ஆளு யார் தான்? மூணாவது ஆளு யார் தான்? புரியுதுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம், தேர்டு பார்த்துட்டு செகண்ட் போயிடுவோம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியினுடைய. இப்போ இயேசு கிறிஸ்துடைய 3 டென்ஸை வந்து இங்கே சொல்கிறார். 3 டென்ஸ் என்ன? உண்மையில் சாட்சின்னா அவருடைய முதலாம் வருகையில் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, அதுதான் உண்மையுள்ள சாட்சி. கடைசியாக இரத்த சாட்சி. சரிங்களா? அதுக்கடுத்து மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர். அதுக்கடுத்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. இங்கே தான் ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும். எப்போ பத்மத்தீவில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இதை வெளிப்படுத்தி காமிச்சாரோ அதுலேருந்து அந்த என்டையர் பீரியடு இப்போ யார் கைக்கு போயிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்து கைக்கு போயிடுச்சு. சபையை வந்து இந்த பூமியின் ராஜாக்களுடைய அதிகாரத்திற்கீழே சபை இருக்கும் பொழுது இவங்களுக்கு மேலே அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துட்ட இருந்துச்சு. இந்த வார்த்தை திருச்சபைக்கு எவ்வளோ ஒரு அனுகூலமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. கொஞ்சம் யோசிப்பாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுலே கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 3 ஸ்டேஜ் ஆண்டவரை குறித்து சொல்லும்பொழுது, ஒன்று முதலாம் வருகையில் அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அதான் உண்மையுள்ள சாட்சி, எர்த்லி லைஃப். அடுத்து மரித்தோர்லேருந்து முதல் பிறந்தவர் யாருன்னா அவர் தான். என்ன சொல்ல வர்றாருன்னா, சரி இது முடிக்கிறேன், மரித்தோர்லேருந்து முதல் பிறந்தவர் அவர் தான். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் என்னது? அதிபதி. ஆனால் பூமியின் ராஜாக்களுக்கு கீழே தான் 7 கால திருச்சபை என்ன ஆகுது? இருக்குது. ஆனால் பூமியின் ராஜாக்களுக்கு மேலே கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது?
அப்போ கண்ட்ரோல் நான் வச்சுருக்கேன், அப்பா என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா உன் கூடயே வந்துடுவேன்றாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா லோக்கலை நான் பார்த்துக்கிறேன்றாரு. இந்த 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 வாழ்த்துதல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை. வாழ்த்துதல் செஷனுக்குள்ளே போயிருக்கிறோம். இந்த வாழ்த்துதல் எப்படி இருக்குது? வேற யாருமே இதுக்கு மேலே ஒருத்தவங்க நமக்கு ஒருத்தர் வாழ்த்தி இருக்கணும்னா வாழ்த்த முடியாது. இந்த வாழ்த்தே போதும் ஆயுசுக்கும். புரியுதுங்களா? அப்போ சபையை என்ன பண்ணணும்னா இந்த எர்த்லி லைஃப்பில், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாக வாழணும். அதே போல் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தெழுந்து முதற் பேரானுக்குள்ள முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெறணும். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதினா ராஜ்யத்தில் எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியாக என்ன ஆகணும்? மாறணும். புரியுதுங்களா? முற்பிதாக்களுக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும். ஸோ 2 பார்த்துட்டோமா? 3வது என்ன அப்படின்னா அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய 7 ஆவிகளாலும். அப்படின்னா 7 ஆவியா இருக்கு, ஒரு ஆவி. எப்படி 7 சபையா இருக்குன்னு கேட்டோம் இல்லையா? அது மாதிரி 7 ஆவி இல்லை. எத்தனை ஆவி தான்? ஒரே ஆவி தான். 7 கால சபைக்குமே தேவனுடைய நியாய தீர்ப்பும் வல்லமையும் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வருது. அவருடைய பவர். இப்போ பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. அவர் எப்படி தான் கூட இருப்பார்னா அவருடைய வல்லமையினாலையும் ஞானத்தினாலும் தான் என்ன பண்ணுவார்? கூட இருப்பார், நியாய தீர்ப்பினாலையும். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 14:16 வாசிங்க பைபிளில். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தொடர்ந்து 17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அதே சமயத்தில் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை, அதாவது வெளிப்புறம் உள்புறம் சரௌண்டிங்ஸ் எல்லாத்துலேயும் யார் இருப்பா அப்படின்னா தேவனுடைய வல்லமை இருக்கும். உங்களுக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலேயும் இருக்கும், சரௌண்டிங்ஸ்லேயும் இருக்கும். அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த 3 கேட்டகரி வந்ததுக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர் ஹோலி ஸ்பிரிட்டை சொல்லும்போது இப்படி சொல்கிறார், உங்களுக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலேயும் இருக்கும், சுற்றிலும் இருக்கும் அப்படின்றார். ஸோ இப்படித்தான் அவர் இருக்க போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், அதான் இப்போ 7 ஸ்பிரிட்டான்னு கேட்டிங்கன்னா 7 ஸ்பிரிட் இல்லை இதே. இப்போ ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சிங்காசனத்திற்கு முன்பாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்படின்னா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக இருக்கக்கூடியவருடைய சிங்காசனம். அதுக்காக சிங்காசனம் அவர் வந்து ஒரு சிங்காசனம் போட்டு உட்காந்து அப்படி இல்லை, அவரது பொசிஷன். சரிங்களா? அந்த பொசிஷனில் யார் எது தயாராக இருக்குது அப்படின்னா அவருடைய வல்லமை தயாராக இருக்குது. சரிங்களா? ஸோ இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 4:5 தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அம்புக்குரி சார் சொல்ல இதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். சரிங்களா? கடைசியாக உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. எப்படின்னா அவர் இந்த பூமியில் உண்மையுள்ள சாட்சினா எப்படி? பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணார்? என்னை கண்டவன் பிதாவாகிய தேவன் ஒருவேளை மனுஷ சரீரம் எடுத்து வாழணும் இந்த பூமியில் நினச்சி வாழ்ந்தார்னா யார் மாதிரியே தான் வாழ்வார். அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு லைஃப் பாருங்கள். இந்த லைஃப் யார் வாழணும்னு நாம் வாழணும். மரித்தோர்லேருந்து முதல் பிறந்திருக்கணும், இயேசு கிறிஸ்து பிறந்த மாதிரி.
பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் என்ன பண்ண, ஏன் அப்படின்னா நீ ராஜாவான்னு கேட்டார். ஆமான்ட்டார். அப்பயே என்ன சொல்லிட்டாரு, ஆமாம் நான் யார் தான், ராஜா தான் அப்படின்ட்டார். இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்த்துதல் எப்படி இருக்கு? கிராண்டா ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஃபெஸ்டிவலுக்கு போகிறீங்க, கவர்மெண்ட்டே நடத்துது அந்த ஃபெஸ்டிவலில், சரிங்களா? இதே என்ன பண்ணுறான்னா அப்படியே மோடி இறங்கி வர ஓடிடுறாரு. நீங்கள் வரும்போது ஓடி வர, ஏன் மோடி ஓடுறார் அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் ஓடுறார் அப்படின்னு தெரியல அப்படின்னா, அடுத்து இராணுவ மந்திரி இது ஜனாதிபதி ஓடி வராங்க, இருங்க நானும் கூட என்ன பண்ணுறேன் வரேன்னு அவங்க ஓடி வராங்க. அதுக்கப்புறம் முப்படைகளின் தளபதி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஓடி வந்து வாங்க வாங்கன்னா கேமரா ஃபுல்லாக யார் பக்கம் போகும்? யாரா இருந்தாலும் யோவான் வந்து அப்படி எழுதுறார், இவங்களாலலாம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கிருபையும் சமாதானம். வேணுமா வேணாமா? இருக்கா இல்லையா? இருக்கு. சமாதானம் இருக்கா? இருக்கு. ரைட். ஸோ புத்தகத்தினுடைய அறிமுகமும் வாழ்த்துதலும் இன்னைக்கு முடிஞ்சது. அடுத்த வாரம் தொடர்ந்து ஏன் இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிதாவாகிய தேவன், அடுத்து யார் தான் வந்திருக்கணும்? அதுக்கடுத்த யார் வந்திருக்கணும்? எதை பற்றி சொல்லியிருக்கணும்? அந்த ஸ்பிரிட்டை பற்றி, தேவனுடைய வல்லமை ஆவியை பற்றி என்ன பண்ணியிருக்கணும் சொல்லி. நான் சொல்கிறேன் புரியுதா? இப்போ முதல்ல தேவன் சொல்லிட்டு, ரெண்டாவது அவருடைய ஸ்பிரிட்டை சொல்லிட்டு, மூணாவது தான் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? ஏன் அப்படின்னா, இனிமே வரப்போகிற வசனங்கள்லாம் அவர் தான் ஹீரோவாக இருக்க போகிறாரு. ஏன்னா இந்த புக்கே யாருக்கு தான்? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் ஹீரோ. ஹீரோவை பற்றினது தான் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் கடைசியாக ஹீரோவை கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், அவரை பற்றி அடுத்து என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலான்னு யோவானு கடைசியாக இவரை கொடுத்து அப்படியே எழுதுறாரு. அவரை என்ன எழுதுறாரு ஆண்டவரை பற்றின்றத அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷனை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கேட்டோம் அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் 4 முறை முயற்சி பண்ணியும் இந்த ஒரு பாடத்தை கேட்க முடியலன்னா அது என்னோட தப்பு தான். ஆனால் இன்னும் வந்துட்டு ஏன் பார்க்கும்போது, முன்னாடி அப்போ கேட்டதுக்கும் இப்போ கேட்கக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய அப்டேஷன் ஆகிருக்குது. தேவன் வந்துட்டு அந்த 7 கால சபையில் உண்மையிலேயே அதிகமான கிருபை யாருக்கு தான் கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு மட்டும்தான். இன்னும் அதிகப்படியான வெளிச்சத்தோடு அந்த சத்தியத்தை என்ன பண்ணுறாரோ அவருடைய பிள்ளைகள் மூலிமா நம்ம கொடுக்குறாரு. அதனால தான் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு எப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த இருந்தவரும் இருக்கிறவரும் கூட யாரை பற்றி தான் நம்ம யோசனை பண்ணியிருப்போம்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நம்ம யோசனை பண்ணியிருப்போம். அதனால் தெளிவாக அவர் ஏற்கனவே அனாதியாய் இருந்த ஒரு தேவன், இப்பொழுதும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் யுகாயுகமாக என்ன பண்ண போகிறார், அவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவர் என்ன பண்ண போகிறார்னு இருக்க போகிறார். அதில் வந்து நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ட்ரோ, அதோடு சேர்த்து அந்த வாழ்த்துதல் சொன்ன விஷயமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை கேட்கும் போதே இன்னும் வந்து அதோடைய அந்த ஆர்வம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த கடைசி காலத்தில் தேவன் எதற்கும் தகுதி இல்லாத நமக்கும் கூட இப்படி ஒரு மாபெரும் சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் முன்னாடி ஆரம்பத்தில் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க,
அந்த ராஜ்யத்தை குறித்ததான விஷயத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத கூட எங்கே தான் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலையும் கூட இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் கூட என்ன பண்ணியிருக்குது, அது சொல்லியிருக்குது. அதைத்தான் நம்ம வேதத்தின் முதல் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கூட சொல்லியிருக்கு. வாசிக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் எடுத்த உடனே ஆதியாம் வந்து நீங்கள் வாசிப்பீங்க. ஆனால் அந்த புஸ்தகம் இல்லை, வேதத்தினுடைய முதல் புஸ்தகமாக இருக்கக்கூடிய யோபு புஸ்தகம் தான் முதலாவதாக எழுதப்பட்ட புஸ்தகம் நமக்கு நல்லா தெரியும். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? ஃபஸ்ட்டு வசனம் வாசிக்கும் போதே அந்த நாளையும் அந்த நாளிகையும் யார் அறிவா? யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. தேவன் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, குமாரனும் அறியார். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு பார்த்தோன்னா, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க. நம்முடைய அப்பாவுக்கு எந்த காலமும் மறைக்கப்படுறதே இல்லை. காலத்தை உருவாக்குனதே யார் தான்? அவர் தான். அப்போ சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க அவரை அறிந்தவர்கள் யார்? நம்ம தான். சரிங்களா? அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்தினால அறியாதிருக்கிறது என்ன? அதுதான் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போது அந்த நாள் இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போகிறான்னு கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்போ வந்துட்டார் அப்படிங்கிற கூட என்ன பண்ணியாச்சு, நம்ம பார்த்துட்டோம். அப்போ நமக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளவு கிருபையை கொடுத்து எப்பொழுது அந்த 1000 ஆண்டு அரசாட்சி தொடங்குது, அது எப்போ முடிய போகுது, அதுக்கு பின்னாடி அவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்ய போகுது, யுகா யுகம் எப்போ தொடங்க போகுதுன்னு முதற்கொண்டு நமக்கு என்ன பண்ணிட்டாரு, தேவன் வந்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்மலாம் யார் தான் இந்த உலகத்தில்? இப்போவே பாக்கியவான்கள் தான். யாருக்கும் அறியாத ஒரு மாபெரும் ரகசியத்தை கூட தேவன் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இந்த ஒரு சத்திய பாடத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு, இந்த சத்திய பாடத்தை தயார் செய்து நமக்கு வழங்கிய சகோதரர் கூட கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை சபையார் சார்பாக தெரிவித்துக்கொண்டு, இந்த நாளுக்குரிய இரவின் கீதத்தை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் வாசிக்கும்படியாகவும், அதைத் தொடர்ந்து முடிவு ஜெபத்தை சகோதரர் விக்னேஷ் அவர்கள் ஏறெடுக்கும்படியாகவும் சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நவம்பர் 5 இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இதற்கான விளக்கம்: ஊமை போல் பேசாமல் இருக்கின்ற விசுவாசி எக்காலத்திலும் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொள்ள முடியாது. இயற்கையாகவே ஊமையாய் இருக்கிறவர்களை இப்படி சொல்லவில்லை. மாறாக சத்தியத்தை அறிந்தும் உணர்ந்தும் அதை உண்மையுள்ளவர்களிடத்தில் ஒப்புவிக்காமல் இருக்கின்ற நிலைமையே இங்கே ஊமை என்று சொல்லப்படுகின்றது. இதே அர்த்தத்தில்தான் நமது இருதயத்தின் காதுகள் அறிவின் கண்கள் என்று பேசுகிறோம். தேவனுடைய கிருபையை கேட்டுணர்ந்த இருதயம் அதை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு ஏற்ற வேளைகளில் சத்தியத்தால் உண்டாகின்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை, நம்பிக்கையை, நன்றியறிதலை வெளிப்படையாக காண்பிக்காமல் இருக்க முடியாது. ஆகவேதான் அப்போஸ்தலன் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொன்னார். தெய்வீக திட்டத்தையும் சத்திய வெளிச்சத்தையும் அறிந்து கொண்ட அனைத்து கிறிஸ்தவர்களும் தாங்கள் ருசி பார்த்ததை கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய மீட்பை குறித்து அசட்டையாய் இருக்கக்கூடாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது. மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது. பிரகாசம் பெற்றும் அதை மற்றவர்களுக்கு வழங்காமல் வளராமல் இருக்கின்ற நிலைமை கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் குறித்து வெட்கப்படுவதற்கு ஒப்பாக இருப்பதால் அவர்கள் ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆவதுடன் 2ஆம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள். ஆமேன்.
ஜெபம் செய்வோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருவரும் ஐய யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான தெய்வம் தேவனே, ஒருவருக்கே துதி கன மகிமை யாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை நீர் அழைத்து உம்முடைய மகா பெரிய சத்தியத்தை எங்களுக்கு வழங்கி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய திட்டத்துக்கு நாங்கள் பாத்திரமாக இல்லாதிருந்தும் எங்களை உம்முடைய சித்தத்துக்காக அழைத்து உம்முடைய நோக்கத்துக்காக பயன்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்கள் தேவைகளை காட்டிலும் எங்கள் கஷ்டங்களை காட்டிலும் எங்கள் துன்பத்தை காட்டிலும் நீர் பெரியவர். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். தேவனே, வருகின்ற காலங்களில் இன்னும் அதிகமாய் இதை நாங்கள் தெரிந்து கொண்டு உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கைக்கொள்ளவும் உதவி செய்யுங்க. தேவனே, எங்களுடைய ஜெபத்தை உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவரிலிருந்து எழுந்தவருமாகிய ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.